ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் வித் ராஜா. நாம இன்னைக்கு ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா இவங்களோட ஆக்டிங்ல இன்னைக்கு தியேட்டர்ல ஹாரர் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கிற அகத்தியா படம் எப்படி இருக்குன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு சினிமால ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சான்ஸ் கேட்டு ஒரு சான்ஸ் வருது. அது இவரே 30 லட்ச ரூபாய்க்கு செட்டு போடுறாரு. ஒரு பேய் படம் மாதிரி, நம்ம டிடி ரிட்டர்ன்ஸ் வர பேய் செட்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செட்டு இவரே 30 லட்ச ரூபாய்க்கு போட்டுறாரு. ஒரு சில பல காரணங்களால அந்த படம் டிராப் ஆயிருது. இவர் என்ன நினைக்கிறார், ஐயோ நம்மகிட்ட இருந்த காசுலாம் போட்டோம், படமும் டிராப் ஆயிடுச்சு, நமக்கு இனிமே வழியே இல்லையே அப்படின்னு உடஞ்சு உட்காரும் போது கூட இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்பா நீ ஏன் செட்டு போட்ட, இது நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் பாண்டிச்சேரியில தான் இருக்கோம், இங்க வந்து ஃபாரின்ல இருக்க மாதிரி நம்ம ஸ்கேரி ஹவுஸ்னு ஒரு இதை போடுவோம், கண்டிப்பா மக்கள் மத்தியில ரீச் ஆகும், ஏன்னா டூரிஸ்ட் பூரா அதை விரும்புவாங்க, ஃபாரின்லாம் நல்லா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்து ஸ்கேரி ஹவுஸா அதை மாத்துறாங்க. அந்த செட்டை இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அது ஆஹா ஒன்றும் போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு விஐபி அவர் பொண்ணோட அந்த ஸ்கேரி ஹவுஸ் வரவர் மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ஸ்கேரி ஹவுஸை மூடுங்க அப்படின்னு சொல்லி பல விதமான எதிர்ப்பு வருது. அதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த படம் போகுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஜீவா ரொம்ப சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் தான். சொல்ல போனா இவர் செகண்ட் ஹீரோ மாதிரி தான். அர்ஜுனுக்கு கொடுத்துக்கிட்ட எழுதப்பட்ட விதத்துல இருக்கிற ஸ்ட்ராங்கான ரைட்டிங்க ஜீவாக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஜீவா 30 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டோமே அப்படின்னு அழுந்து உடஞ்சு உட்கார சீனா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாமே அவர் எப்பயுமே நல்லா பண்ணுவார். இதுலயே நல்லா பண்றாரு. ஆக்ஷன் கிங்க நொறுக்கி விட்டாப்ல. அவரு ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சித்த மருத்துவத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசுவாங்க. இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம 7ஆம் அறிவே நம்ம சரியா ஊடகம் பண்ண ஜென்ரேஷன் தான் நம்ம இப்ப இருக்க ஜென்ரேஷனு. இந்த படமும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல. அடுத்து ராஷி கண்ணா, மித்த இவங்க எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்துக்கிட்ட ரோலை நீட்டாகவும் சிம்பிளாகவும் பண்ணியிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மூடை செட் அவுட் பண்ணி நம்ம கொண்டு போறதுக்கே கொஞ்சம் டயர் எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகி போகுது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல வர ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு வேற லெவல்ல தான் இருக்கு. ஹாலிவுட் படம் பார்த்த ஃபீல் நமக்கு தருது. வேற இந்த படத்துல என்னப்பா நல்லா இருக்குன்னு கேட்டா, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக், அதுல ஒரு பழைய சாங்கை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டு வரும். நீங்க தியேட்டர்ல பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கு. நெக்ஸ்ட் இவங்க போட்ட ஆர்ட் டிபார்ட்மெண்டோட ஒர்க்கு மிரட்டி விட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வேற வேற பீரியட்ல இந்த படம் நடக்கிற மாதிரி வரும். அந்தந்த பீரியடுக்கு அந்த மாதிரி நமக்கு அந்த மைண்டை செட் பண்றதுக்காண்டி அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு நமக்கு அந்த ஃபீல் கொண்டு வந்துடுறாங்க. விஜய் அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்துச்சு. ஏன்னா ஜீவா இப்பதான் பிளாக்னு ஒரு படம் நடிச்சாரு. அடுத்து இந்த மாதிரி அகத்தியான ஒரு படம் நடிக்கிறார். ஏன்னா வேற வேற ஜேனல்ல வருது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுச்சான்னு கேட்டா ஒரு 50-50 தான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்துல நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஒன்றும் அடல் கண்டென்ட்லாம் கிடையாது, பட் ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைச்சா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.